ஒரு கைப்பிடி முடக்கத்தான் இலையை எடுத்து 3 டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். அதை அரை டம்ளர் வைத்து பெரியவர்களுக்கு தரலாம். சின்ன குழந்தைகளுக்கு அரை பாலாடை கொடுத்தால் போதும். ஒரு முறை இதை சாப்பிட்டு வந்தாலே பிரச்சனைகள் சரியாகிவிடும். மேலும் 5 கிராம் முருங்கைப்பட்டை, 1 கணு சுக்கு, புளியங்கொட்டை அளவு பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடுகு எடுத்து தண்ணீர் விட்டு அரைத்து கூழான பதத்தில் கரண்டியில் வைத்து சூடு காட்ட வேண்டும். பின் இளஞ்சூட்டில் அதை சுளுக்கோ வாயு பிடிப்போ இருக்கும் இடத்தில் 10 போட வேண்டும். இதை இரவில் போட்டு காலையில் கழுவ வேண்டும். தழுத்தாழை 2 கைப்பிடி அளவு எடுத்து 4 லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். இந்த தண்ணியை இளஞ்சூடாக ஆறவிட வேண்டும். வாயு பிடிப்பு இருக்கும் இடத்தில் தினமும் ஊற்ற வேண்டும். வாதநாராயணன் இலையும் இது மாதிரியான கோளாறுகளை சரி செய்யும். வாதநாராயணன் இலையை 1 கைப்பிடி எடுத்து அதை பச்சையாக அரைத்து வாயு பிடிப்பு சுளுக்கு இருக்கும் இடத்தில் 10 போட்டு 3 மணி நேரம் கழித்து கழுவ வேண்டும். அடிப்பட்ட சில பேருக்கு உள்ளுக்குள்ளே வீக்கம் இருக்கும். நடக்கவே கஷ்டப்படும் நபர்களுக்கு, அடிப்பட்டவங்களுக்கு அற்புதமான மருந்து குன்றிமணி. காய்ந்த குன்றிமணி விதைகளை 2 ஸ்பூன் அளவு எடுத்து தோலை எடுத்து பருப்பை மட்டும் தண்ணியில் ஊற வைக்க வேண்டும். காலையில் ஊற வைத்ததும் மாலையில் எடுத்து அரைத்து இரும்பு கரண்டியில் சுட வைக்க வேண்டும். பிறகு இதை வீக்கமுள்ள இடத்தில் இளஞ்சூட்டில் தினமும் இரவு 10 போட வேண்டும். இதை 4 நாட்கள் தேய்த்தாலே வலியும் வீக்கமும் சரியாகிவிடும். தேவைப்பட்டால் 1 வாரத்திற்கு பிறகு திரும்பவும் இதே வைத்தியத்தை செய்யலாம். சுளுக்கு, அடிப்பட்ட வீக்கம் இந்த இரண்டிற்கும் பிரண்டை நல்ல மருந்து. 1 கணு பிரண்டை, சிறு துண்டு மஞ்சள், 1/4 ஸ்பூன் உப்பு, புளியங்கொட்டை அளவு புளி எடுத்து நன்றாக அரைத்து சுட வைத்து கூழ் பதமானதும் இளஞ்சூட்டில் பூசி வந்தால் நல்ல சுகம் கிடைக்கும். ஆண்மை குறைவு நீங்க, ஆணுறுப்பு நீளமாக பருமனாக வளர, விரைவில் விந்து வெளியேறுவதை தடுக்க, தூக்கத்தில் விந்து வெளியாவதை தடுக்க, இல்லற வாழ்வில் நீண்ட நேரம் ஈடுபட, விந்து குறைபாடு நீங்க, நீர்த்த விந்து கெட்டியாக, பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து ஆல்ஃபா மேல். தொடர்புக்கு 7358489039.